10 நிமிஷத்திலே ஒரு கப் வெங்காயத்தை பயன்படுத்தி ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். ரொம்ப சுலபமாக வேலை முடிஞ்சிடும். நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நல்ல மெல்லியதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கங்க, அதையும் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 2 பச்சை மிளகா நல்ல பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக, அடுத்ததாக பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக எடுத்துக்கங்க. அடுத்ததாக ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டுக்குங்க. வெங்காயத்தில் நம்ம உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் லைட்டாக நீர் விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். இப்போ ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த வெங்காயத்தில் நல்லா மசாலா ஊறி வர ஆரம்பிக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நார்மலாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் தான் சேர்க்குறேன். சூடுபடுத்தின எண்ணெய் கிடையாது, சேர்த்துக்குங்க. இது நான் இன்றைக்கி வறுக்காத மாவு தான் எடுத்திருக்கேன். வீட்டில் அந்த கொழுக்கட்டை மாவு, அரிசி மாவுலாம் வச்சுருப்போம் இல்லையா, அது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லைனா கடை மாவு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எல்லாத்தையும் உடனே சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இது சராசரியாக ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணீர், நிறைய விட்டுறாதீங்க, லைட்டாக தண்ணீர் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. உங்களுக்கு இப்போ இந்த பதத்துக்கு கிடைக்கும். நம்ம வடை மாவுலாம் ரெடி பண்ணால் எந்த அளவுக்கு இருக்குமோ ஸோ அந்த பதத்துக்கு கிடைக்கும். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதுலேருந்து ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டிங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு வெங்காயம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் மேலே. அதுதான் சூப்பராக இருக்கும், நல்ல சுவையை கொடுக்கும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு. அது உதிராது, அந்த அரிசி மாவோட நல்லா ஒட்டியிருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கங்க. இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சிடலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது. ரொம்ப நிறைய சூட்டில் இருந்துச்சுன்னா பட்டுன்னு நம்ம வெங்காயம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால கருகி போயிடும். அதனால் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. இப்போ இதை இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுடலாம். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அவ்வளோதான். இப்போ ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். வெங்காயமும் அதே சமயத்தில் கருகி போகலை, நல்லா ப்ரௌனிஷாக சூப்பராக அழகாக இருக்குது. நல்லா கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக வெங்காயமும் நல்லா சிவந்து வந்திருக்கு. அவ்வளோதான். இது கூட நீங்கள் சாஸ் தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ், குறைவான நேரத்திலே டீ டைமில் நம்ம செய்து சாப்பிடும்போது நம்ம வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.